ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை க்யூட் ஒய்ஃபோட நெக்ஸ்ட் பாட்டை தான் அட்டன் இருக்கேன். நம்ம டேரெக்டாக பாட்டிலே போடலாம். அப்புறம் என்கிட்ட ஒரு சேனல் டெலீட் ஆகிடுச்சுல, அதனால நியூவாக சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சேனலோட நேம் வந்து பர்பிள் கேர்ள் டேகுக் பிஎல்எஃப்எஃப். ஓகேயாடா, யாராவது அந்த சேனலையும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அதில் போய் ஸ்டோரியை பாருங்கள். ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போடலாம். எனக்கு எவ்வளோ திங்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு, நீ எதுவுமே ஷாப் பண்ணலையாடா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எனக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே இல்லைடா, என்னை பற்றி தான் உனக்கு நல்லா தெரியும்ல. எனக்கு பிடிச்சிருந்தா தானே அதனால நான் செலெக்ஷன் பண்ணுவேன், எதுவுமே பிடிக்கல மச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு நம்ம சுகாவுக்கு நல்லாவே புரியுது. ஜிம்னா கிட்ட அப்படி பேசினாலுமே டேய்க்கு வந்து ஜொங்கு கூட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற ஃபீல் அவரோட ஐஸில் தெரியுது. ஜிமினா கிட்ட பேசிக்கிட்டு ஜொங்குக்கு தான் பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்க்குறத மட்டுமே சுகா நோட் பண்ணிட்டு இருந்தேன். பொய் சொல்லாதடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா சொன்னோம். ப்ராமிஸ்டா மச்சாங்கிட்ட பொய் சொல்வேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். நம்ம டேக்கே கால் வராத காலையே அட்டன் பண்ணபடி, சொல்லுங்கம்மா, என்னம்மா என்னை பார்க்க நீங்கள் ஹவுஸ்க்கு வரீங்களா? இல்லைம்மா, நீங்கள் அந்த பார்க்கில் வெயிட் பண்ணுங்கள், நான் அந்த பார்க்குக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, டே ஜிமின், நான் பார்க்குக்கு போகணும். ஏன்டா, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம்ல, மூவிலாம் பார்க்கணுன்னு சொன்னோம்ல. இல்லைடா, என்னோடய மாமா என்னை பார்க்கணுமா, 1 மந்த்துக்கு மேலே ஆச்சுல, அவங்கள நானும் பார்த்து 1 மந்த்துக்கு மேலே ஆச்சு, அவங்க என்னை பார்க்கணுங்கிறாங்க, அதனால நான் பார்க்குக்கு போகிறேன். ஓகேயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, ஹயாங் எங்கே நிற்கான்ங்கிறது சரியாக தெரியல, நீ ஹயாங்கிட்ட சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரொம்ப பெயினாக அந்த பிளேஸ் வந்து அப்படியே நேராக மாடை விட்டே வெளியே போகிறது இந்த மாதிரி போனோம். இது நம்ம சுகா முழுக்க முழுக்க நோட் பண்ணால், ஆமாம் சரி, இப்போ இவனுக்கு காலே வரலையே, எந்த காலை பிக் பண்ணி யார்கிட்ட பேசினா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினை திங்க் பண்ணிவிட்டு அப்படியே சுகா பக்கம் திரும்புறாரு. டே சுகா, அவனோட மொபைலில் ரிங் டவுன்லாம் அடிக்கலல்ல, கால் எதுவும் வரல, அப்புறம் எப்படிடா அவன் பேசுனான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதை இப்போ கேட்குறியே, அவன் உங்ககிட்ட பேச சொல்ல அவன்கிட்ட கேட்க வேண்டியதானடா, அப்போ எனக்கு தோணலையே அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னான். ஜொங்குக்கு இப்போ காலெல்லாம் பேசி முடிச்சுட்டு இப்போ டே ஒரு ஷாப்பில் விட்டுருப்பார்ல, அந்த ஷாப்பில் தான் மறுபடியும் உள்ளே போய் பார்க்குறாரு டே இருக்கானாங்கிற மாதிரி. இங்கே பார்த்தா டே இல்லாததை நோட் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்து கொஞ்சம் ஒரு 2 ஷாப் மூவ் ஆன் ஆகி வந்தால் நம்ம ஜிமினாவும் சுகம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்க பிளேஸில் நிற்கிறத பார்த்துட்டு நம்ம ஜொங்குக்கு நேராக ஜிமினாட்ட வந்துட்டு டே பற்றி அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஹயாங், டே கூட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தானே இந்த மாலுக்கு கூப்பிட்டு வந்த, நீ வர டே எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அப்போ நீ டே பார்க்கலையா, டே இங்கே தானே இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டே இங்கே தான் இருந்தான், இப்போ அவங்க மாம் கால் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். என்ன சொல்கிற, என்கிட்ட சொல்லாமலே போயிட்டான். நீ சொல்கிற மாதிரி இருந்திருக்கணும் ஜங்குக், சொல்கிற மாதிரி இருந்திருக்கணும். அவன் பெசாட்டிக்கு காலேஜுக்காவது போயிருப்பான், ஜாலியாக அவன் கூட டேட்டு போகிறேன், இன்றைக்கி நைட்டு நல்லா டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுவேன்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த பிளேஸில் அவன்கிட்ட ஒரு 2 செகண்ட் கூட பேசாமல் அந்த மொபைலே ஹேண்ட்ஸில் வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதை கேட்டு ஜிமினாவுக்கு இப்போ என்ன புரியுது, அப்போ டே பெயினாக்கி இங்கேருந்து போயிட்டானா, ஏன் இந்த மூமெண்ட் எனக்கு தெரியவே இல்லை, அவன் பெயினில் தான் இங்கேருந்து போனாங்கிறது கூட தெரியாமல் நான் ரொம்ப நார்மலாகவே இருந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிம்னு அப்படியே மூவ் ஆனாக்கி டேயோட நம்பருக்கு கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி கால் பண்ணால் சுகா அப்படியே ஜொங்குக்கு பார்த்து முறைக்கிறாரு. நீ தேவையில்லாத ஒர்க் பண்ணியிருக்க, அவன் பேசாட்டுக்கு காலேஜுக்கு போயிருந்தா கூட இந்த அளவுக்கு ஹேட் ஆகிருந்திருக்க மாட்டான், அவன் கூட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி தானே அந்த பிளேஸ்க்கு கூப்பிட்டு இருந்தேன். டே நானும் அப்படி தாண்டா திங்க் பண்ணேன், என் ஒய்ஃப் கூட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி அந்த பிளேஸ்க்கு வந்தேன், ஆனால் நாங்கள் வந்துட்ட இடத்துலேருந்து எனக்கு கால் வந்துட்டுருக்குடா, என்னோடய பார்ட்னர்ஸ் அப்புறம் என்னோடய மேனேஜர் கம்பெனியில் அந்த ஒர்க் இருக்குது, இந்த ஒர்க் இருக்குது, மீட்டிங் இருக்குங்கிற மாதிரி கால் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அதை கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, உனக்கு சொன்னால் புரியாது போ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பார்க்கில் தான் இருப்பான், அந்த பார்க்கில் போய் உன் ஒய்ஃபை கூப்பிட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினாவா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சுகா நான் தப்பு பண்ணிட்டேன்னா என்ன, நீ உனக்கு ஃபஸ்ட்லேயே தெரிஞ்சிருக்கல, என்கிட்ட சொல்லலாம்ல டே பெயினாக இருக்குன்ட்டு, நீ ஃப்ரெண்ட், அவன் ஹஸ்பண்ட், அவன் பார்த்துப்பான் ஒய்ஃபை, வா நம்ம 2 இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கிட்ட இந்த பார்க்குக்கு தான் டே போயிருக்கான், முடிஞ்சோ அவன் ஒய்ஃபை பார்த்துக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா அங்கேருந்து கூப்பிட்டு போனா டே ஒன்றா கட்டு ஈவினிங் கண்டிப்பாக ஹவுஸ்க்கு வருவோம்ல, அவன்கிட்ட போய் பேசிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா அங்கேருந்து சுகா கூப்பிட்டு போனான்.
சுகர் சொன்ன அதே பார்க்குக்கு நம்ம ஜொங்குக்கு வராரு. இந்த மாதிரி வந்தால் நம்ம டே மட்டும்தான் சிங்கிளாக அந்த பார்க்கில் உட்காந்துருக்காரு. க்ரை பண்ணபடியே உட்காந்துருக்காரு. நான் பேசாட்டிக்கு காலேஜுக்கே போயிருப்பேன். என்னடா என் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி பண்ணுறாரு, ஒரு கால் வந்ததோடையே நம்மளை கண்டுக்காமலே விட்டுட்டாரே அப்படிங்கிற மாதிரி அந்த பெயின்லேயே க்ரை பண்ணபடி உட்காந்துட்டு இருக்கிற இந்த மூமெண்ட்டை நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு சுகர் சொன்ன மாதிரியே டே ரொம்ப ஹேட் ஆகிட்டான் நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே பக்கத்தில் வந்து நம்ம ஜொங்குக்கு அப்படியே உட்காரவும் டே இதை நோட் பண்ணிவிட்டு அப்படியே டீரியை மட்டுமே ஆட் பண்ணிவிட்டு என்னாச்சு ஜங்குக், என்னாச்சு நீங்கள் எங்கே வந்துட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீ எதுக்குடா இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால் அது என்னோடய மாம் இங்கே வரேன்னு சொன்னாங்க. வந்தாங்களா? வந்தாங்க. 2 பேரும் கொஞ்சம் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி பேசிட்டோம். அப்புறம் டைம் ஆச்சுடா நான் ஹவுஸ்க்கு போகிறேன்னு சொன்னாங்க. நீ எதுக்கு அப்போ இங்கே இருக்கிற? கொஞ்சம் இந்த பிளேஸ் ரொம்ப வார்மாக இருக்குல்ல, ஆனால் இந்த வியூஸ் எல்லாம் ரசித்தபடி அப்படி இங்கே இருக்கலான்னு கொஞ்சம் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேயோட ஃபேஸ் அப்படி நம்ம ஜொங்கு கப் பண்ணிவிட்டு ஏன்ட்டு பொய் கூட உனக்கு ஒழுங்காக சொல்ல தெரியாட்டு. ஏன் பொய் சொல்லதுக்கு இவ்வளோ திணற? அழகாக தான் பொய் சொல்லுவியே, அதேமாரி நல்லா பொய் சொல்ல வேண்டியது தானே. அப்போ ஏன் வயசு இந்த மாதிரி கலங்கிக்கிட்டே இருக்குது, ஏன் ரெட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அது ஒன்றும் இல்லை, இந்த பிளேஸ்லேருந்து தூசி விழுந்துருக்கும். ஐ எம் சாரிடா, ஐ எம் ரியலி சாரி, இந்த மாதிரி கால் வரும்னு நினச்சி கூட பார்க்கலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி வா நம்ம என்ஜாய் பண்ண எங்கேயாவது போகலானுங்கிற மாதிரி சொன்னோம். அப்படியே அந்த பிளேஸில் திடீர்னு மழை பெய்யுது. இந்த மாதிரி மழை பெஞ்சோம். இதை பார்த்து இன்னுமே நம்ம டேக்கு ரொம்ப அப்செட் ஆகுது. அப்செட் ஆனால் நம்ம ஜங்குக்கு அப்படியே அவர் வேறு பண்ணிட்டு இருக்க கோட்டை டேக்கு மேலே கவர் பண்ணபடி போட்டுட்டு நேராக காரை கூட்டிகிட்டு வர்றாரு. காரை கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம ஹவுஸ்க்கே போகணுங்கிற மாதிரி டே நேராக ஹவுஸ் கூட்டு வந்தா டேக்கு தான் இப்போ மூடே சரியில்லை, ரொம்ப டென்ஷனாக இருக்கார். இந்த மாதிரி டென்ஷனாக இருக்கிறத நம்ம ஜங்குக்கு லேப்டாப்பில் கம்பெனி ஒர்க் பண்ணபடியும் நோட் பண்ணிகிட்ருப்பாரு. டே ரொம்ப ரொம்ப அப்செட்டாக இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக அந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ அப்படியே டேஸஸ் போகுது. அந்த 1 டே முழுக்க தான் நம்ம டே ரொம்ப ஹேட் ஆன மாதிரி இருந்திருப்பாரு. இப்போ ஒரு 3 டேஸ் 4 டேஸ்க்கு மேலே ஃபாஸ்ட் ஆகுது. இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஆனால் இப்போ காலேஜில் தான் கட்டுறாங்க. காலேஜில் நம்ம வீமின் 2 பேருமே அப்படியே அந்த ப்ரீட் கட் ஆகி அந்த பிரேக்லாம் முடிஞ்சு திரும்பவும் கிளாஸ்க்கு வருவாங்களா, அந்த மாதிரி கிளாஸுக்கு காரிடோரத்தில் வந்துட்டு இருந்தா நம்ம வீமினுக்கு பேக் சைடில் தான் நம்ம தியா வந்துட்டுருப்பான். டே எதுவுமே பண்ண முடியல. அதையாவது கோவப்படுத்துனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடிச்சிட்டான். இப்போ யார் என்ன பண்ணாலுமே கோவப்பட மாட்டேங்கிறான், ஹேண்ட்ஸ் வைக்க மாட்டேங்கிறான், அடிக்க மாட்டேங்கிறானுங்கிற மாதிரி டேயை என்ன பண்ணானுங்கிற மாதிரி அவள் பயங்கர டென்ஷனில் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்படி காரிடோரத்தில் வர நம்ம வீமீனுக்கு முன்னாடி கரெக்டாக ஜொங்கு கொண்டு நிற்கவும் ஜொங்குக்கு அப்படியே நம்ம டே நோட் பண்ணிவிட்டு ஏன்னாச்சு ஹஸ்பண்ட், ஏதாவது ப்ராப்ளமா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜிமினாவுமே ஹவுஸில் ஏதாவது ப்ராப்ளமா ஹயாங் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போல்லாம் அவன் இல்லை டயாங் உன்னோட பேக் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எதுக்கு, என் பேக்கில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஜிமின் டேயோட பேக் எட்டுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜிமினை நேராக கிளாஸ் ரூமுக்கு போனால் நம்ம டேங் டாம் என்னாச்சு ஜங்குக், நான் எந்த தப்புமே பண்ணலை, என்ன ஆச்சு, ஏன் இப்படி பேசுகிறீங்க, பேக் எதுக்கு கேட்குறீங்க, நான் குட் பர்சன்டாக தான் நடந்துக்கிறேன், ஃபைட்லாம் பண்ண மாட்டேன், யாரை என்ன பண்ணாலும் இப்போல்லாம் திட்டக்கூட மாட்டேன், என்ன ஆச்சு, ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி டே இந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தா ஜிமினா கரெக்டாக டேயோட பேக்கை கொண்டு வந்து ஜொங்கு கூட ஆன்ஸில் கொடுக்கவும் டேயோட ஆன்ஸை ஹோல்ட் பண்ணபடி சரி வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி இழுத்தேன். இல்லை என்கிட்ட சொல்லுங்கள், எங்கே என்ன கூட்டிகிட்டு போகிறீங்க, நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணேன். டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி டே க்ளோஸ் எழுத்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம், வா என் கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயை ஃபோர்ஸ்ஃபுல்லாக இழுத்தான். இதை ஜிமினா நோட் பண்ணிவிட்டு டே போடா அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி தள்ளி விட்றாரு. இந்தமாரி தள்ளி விட்டான். என்ன ஜங்குக் பண்ணுறீங்க, நான் எங்கேயும் வெளியே வரல, உங்களுக்கு கம்பெனி ஒர்க் நிறைய இருக்கும், அதெல்லாம் செட் ஆகாது, நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இன்றைக்கி கம்பெனி ஒர்க் எல்லாத்தையுமே என்னோடய பார்ட்னர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன், நீ என்னால் டென்ஷன் ஆகாத, வா என்னோடய மேனேஜரும் என்னோடய பார்ட்னர்ஸும் அதை பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு அங்கேருந்து நேராக நம்ம டேயே ஒரு மாலுக்கு அதே மாலுக்கு தான் கூட்டுறாரு. இந்த மாதிரி கூட்டுருந்தோம். இந்த மாதிரி ஜங்குக்கே கூட்டிகிட்டு போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு தியா நம்ம ஜங்குக்கையும் டேயும் ஃபாலோ பண்ணிவிட்டு மேனேஜருக்கும் அந்த பார்ட்னர்ஸ்டையும் அன்னைக்கு எப்படி கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண சொன்னாலோ அதே மாதிரி இப்போவும் டிஸ்டர்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அந்த மாதிரி சொல்கிறத கேட்டு அந்த பர்சன்ஸுமே திரும்பவும் நம்ம ஜங்குக்கு கால் பண்ணோம். இந்த மாதிரி
மாலுக்குள்ளேன்றாக்கி கரெக்டாக ஒரு ஷாப்குள்ளே போகிற நம்ம ஜொங்குக்கு அந்த கால் வரதை பார்த்துட்டு அப்படியே திரும்பினோம். நம்ம ஜொங்குக்கு அந்த காலை நோட் பண்ணிவிட்டு மொபைலில் சைலண்டில் போடுறாரு. சைலண்டில் போட்டு அந்த மொபைல் அப்படியே அவரோட ஃபேன் பேக்கெட்டில் வச்சுட்டு டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி டேயோட ஃபோர்கெட்டில் சாஃப்டாக கிஸ் பண்ணபடி டென்ஷன் ஆகட்டு பேபி, இன்றைக்கி முழுக்க என்ன ஆனாலும் சரி நான் மொபைல் எடுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம நேராக ஷாப்புக்குள்ளே கூட்டிகிட்டு போய் உனக்கு என்ன ட்ரெஸ் வேணுங்கிற மாதிரி பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு அவரோட மொபைலுக்கு கால் பண்ணி சுகா கிட்ட பேசுகிறாரு. இதை நம்ம பக்கத்தில் இருந்து நோட் பண்ணால், டே சுகா, நான் அன்றைக்கி என்னோடய ஒய்ஃப் கூட கொஞ்சம் டைத்தை ஸ்பெண்ட் பண்ணி நினைக்கிறேன், நீ என்னோடய கம்பெனிக்கு கொஞ்சம் போக முடியுமா? என்னோடய மேனேஜர் ஏதோ டவுட் இருக்குங்கிற மாதிரி கால் மேலே கால் பண்ணிகிட்ருக்கான், எனக்காக கம்பெனிக்கு நீ போய் இன்றைக்கி ஒன் டே மட்டும் என்னோடய ஒர்க்கை பார்ப்பியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ இதை என்கிட்ட கேட்கலாமாடா? போன்னு சொன்னால் போக போகிறேன், நீ கூட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணு, கம்பெனி ஒர்க்கை மட்டுட்டு நீ நான் பார்த்துக்கிறேன், மொபைலில் சைலண்டில் போட்டு இல்லாட்டி சுவிட்ச் ஆஃப் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம சுகா அப்படியே நேராக அவரோட ஜொங்கு கூட கம்பெனிக்கு கிளம்புறாரு. இந்த மாதிரி கிளம்புனா அப்படியே நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணால் அந்த காலை கட் பண்ணிவிட்டு கிட்ட க்ளோஸாக வந்துட்டு, ஐயோ இந்த ரெட் ஷர்ட் உன்னோட ஸ்கின்னுக்கு செம்மையாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கேட்டு அப்படியே கொஞ்சம் ஷையாகி, ஜொங்குக்கு என்ன மாதிரி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ரியலி நீ வேணா ட்ரெஸ்ஸை ட்ரை பண்ணி பாரு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற அந்த ரூம்கிட்ட கொண்டு போய் விட்டா, இல்லை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட சொன்னால், நான் சொல்கிறேன்ல கண்டிப்பாக இந்த ஷர்ட் உனக்கு ஷூட் ஆகும், நீ போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். டைமும் உள்ள போய் அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ சொன்னார்ல ஒரு ரெட் ஷர்ட் அதை எடுத்து வேர் பண்ணபடியே மிரரை நோட் பண்ணுறாரு. ஐயோ, நிஜமாலே இந்த ரெட் கலருக்கும் என்னோடய ஸ்கின்னுக்கும் செம்மையாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ரசிச்சுட்டு இருந்தான். பேபி, ஒன்று நீயே ரசிக்கக்கூடாது, உன் ஹஸ்பண்ட் நான் தான் இஞ்சியாக ரசிக்கணும் அப்படிங்கிற மாதிரியா அந்த ரூம் டோரை நாக் பண்ணபடி நம்ம ஜொங்குக்கு பேசவும் டக்குன்னு அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு, என்ன ஜொங்குக்கு என்ன மாதிரி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுனா இப்போ அந்த ரூம்குள்ளே நம்ம ஜொங்குக்குள்ளே என்றாகி, உண்மை தானே சொல்கிறேன், இந்த மாதிரி இருக்கிற இவ்வளோ பியூட்டிஃபுல்லான அந்த பசண்டை நான் தானே இஞ்சியாக நோட் பண்ணி ரசிக்கணும், அது என்ன நீயே ஒன்றை ரசிக்கிறது, நீயே ஒன்றை ரசிக்கக்கூடாது, ரசிச்சேன்னா எனக்கு ஜெலஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எது என்னை நானே நோட் பண்ணுறதுல உங்களுக்கு ஜெலஸ் வர ஆகுமா? ஆமாண்டா, ஜெலஸ் ஆகுண்டா. ஐயோ பேபி, நான் சொன்ன மாதிரி இந்த ஷார்ட் உனக்கு செம்மையாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அண்ட் ஜங்குக்கு அப்படி கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வந்தேன். ஹஸ்பண்ட், பெட்ரூம் இல்லைடா இது, எதாக இருந்தாலும் ஹவுஸ்க்கு போனதுக்கப்புறம் ப்ளே பண்ணிப்போமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டான். சரி, ஆனால் ஜஸ்ட்டு ஒரு சின்ன கிஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அப்படியே நம்ம ஜொங்கு கூட சீக்ஸில் கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணான். சரி வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு 2 பேருமே வெளியே விடாங்க. வெளியே வந்து நம்ம பிடிச்ச மாதிரி இன்னும் 2-3 ட்ரெஸ் எல்லாம் வாங்குறாரு. வாங்கிட்டு அந்த ஷாப்பிங் மால் முழுக்க 2 பேருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. என்ஜாய் பண்ணிவிட்டு கரெக்டாக ஐஸ்கிரீம் ஷாப்லேயே உட்காந்துட்டு அன்னைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடல, இன்றைக்கி கண்டிப்பாக சாப்பிடணுங்கிற மாதிரி பிடிச்ச ஐஸ்கிரீமை நம்மகிட்ட ஆர்டர் பண்ணோம். ஜங்குக்கு எனக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் தாங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு பிடிச்ச ஐஸ்கிரீமை கேட்குறாரு. ஸ்ட்ராபெரியும் சாக்லேட் ஐஸ்கிரீம் 2மே வந்து அப்படியே நம்ம பக்கத்தில் ஜங்கு பக்கத்தில் வச்சுட்டு போகவும் அப்படியே அந்த ஐஸ்கிரீமை அப்படியே எடுத்து லிக் பண்ணி சாப்பிட்றாரு. இப்படி சாப்பிட்ற மூமெண்ட்டை நம்ம ஜங்கு ஐஸ்கிரீமை சாப்பிடாமலேயே நோட் பண்ணோம். என்னாச்சு ஹஸ்பண்ட், ஐஸு செம சில்லுண்டு சூப்பராக இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஐஸ்கிரீமை வேகமாக வர சாப்பிட்றாரு. இந்த மாதிரி சாப்பிட்டா இப்போது அந்த பிளேஸில் ஒர்க் பண்ணுற பர்சன்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு இன்னும் 2 இதே மாதிரி ஐஸ்கிரீம் எட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கட்டே பக்கத்தில் கொண்டு வந்து இன்னும் 2 ஐஸ்கிரீமை வச்சதை பற்றி ஷாக் ஆகி, நான் கேட்கலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னான். நான் தான் ஆர்டர் பண்ணேன், சாப்பிடு, உனக்கு இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிச்சிருக்கு போலுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக்கெல்லாம் நம்மகிட்ட நோட் பண்ணல. ஐஸ்கிரீமை பார்த்த ஹாப்பியில் ஏதோ பேபி மாதிரியே ஐஸ்கிரீமை சாப்பிட்றாரு. இந்த மாதிரி சாப்பிட்டுட்ருக்கிறத நம்ம ஜங்குக்கு இஞ்சியாக நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தான். இதே மாலில் தியான்றாகி குக் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணான். நம்மகிட்ட இப்படி ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டே இருந்தவர் டக்குன்னு ஜங்கு கூட மோட்டுக்கிட்டேன். ஒரு ஸ்பூனில் அப்படியே அதை ஃபீட் பண்ணுற மாதிரி நம்ம ஜங்குக்கை பார்த்து நீட்டான். ஜங்குக்கு அப்படியே ஸ்மைல் பண்ணபடியே அதை சாப்பிட்றாரு. இந்த மாதிரி சாப்பிட்டான். அப்படியே நம்ம ஜங்குக்கு ஃபீட் பண்ண நீட்டுறாரு. இந்த மாதிரி நீட்டான். ரொம்ப ஹாப்பியாகி ஜங்குக் சார்
ஜங்குக் தர ஐஸ்கிரீமை சாப்பிட்றாரு. இந்த மாதிரி சாப்பிட்டாங்க 2 பேருமே. அவங்க கொஞ்சம் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணபடியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டபடி ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக இருக்கிறத பார்த்துட்டு தியா ரொம்ப காண்டாகி தியாவே அவரோட மொபைல்லேருந்து நம்ம ஜங்குக்கு கால் பண்ணுறேன். அந்த மாதிரி கால் பண்ணோம். அந்த கால் வருது. பட் நம்ம ஜங்குக்கு சைலண்டில் போட்டிருக்கிறதுனால நம்ம ஜங்குக்கு அது கேட்கல. ரொம்ப நார்மலாக கேஷுவலாக நம்ம டேட்டை பேசிகிட்டு இருக்கிற இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். டைம் மூவ் ஆன் ஆகிறத நோட் பண்ணிவிட்டு வா டயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக மூவி பார்க்கறதுக்கு கூப்பிட்டு போகிறாரு. இந்த மாதிரி 2 பேருமே சேர்ந்து மூவி பார்க்குறாங்க. இந்த மாதிரி மூவிலாம் பார்த்துட்டு என்ஜாய்லாம் பண்ணிவிட்டு ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் அப்படியே இப்போ ஒரு பார்க்கில் தான் நம்ம க்ரை பண்ணி அழுதுருப்பார்ல அந்த பிளேஸ்க்கே நம்ம ஜொங்கு கூப்பிட்டு வந்துட்டு அந்த ஸ்டோன் பெஞ்சில் உட்கார வச்சுட்டு பக்கத்தில் நம்ம ஜொங்கு உட்காந்துட்டு சாரிடா, ஐ ஆம் ரியலி சாரி. அன்றைக்கி நான் உன்னை இந்த பிளேஸ்க்கு கூப்பிட்டு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ண வைக்கணுன்னு தான் நினச்சேன். ஆனால் அதை என்னால் பண்ணவே முடியல. ஐ ஆம் ரியலி சாரிடா அப்படிங்கிற மாதிரி டேட்டை பேசவும் அப்படியே நம்ம ஜொங்கு கூட சொல்கிறதில்ல ஹெட்டை வச்சபடி நீங்கள் ஏன் ஜொங்குக்கு இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? எனக்கு இதில் எந்த ஒரு பெயினுமே இல்லை. இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. ஜிமினா என்கிட்ட சொல்லக்கூடாது எனக்கு அந்தளவுக்கு தெரியல. ஆனால் நீங்கள் இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறத பார்க்க சொல்ல உங்களுக்கான ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஹாப்பியான மொமெண்ட் எந்த பிளேஸ்லையுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி கம்பெனி. இதுதான் என்கிட்ட ஜிமினா சொன்னான். அதை நான் அந்த ஒன் டேயே ஃபுல்லாக நோட் பண்ணிட்டேன். நீங்கள் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி ஹாப்பியாக இருக்குன்னு தான் என்னை வெளியே கூட்டிகிட்டு வந்தீங்க. ஆனால் அந்த செகண்ட் கூட என் கூட உங்களால் க்ளோஸாக இருக்க முடியல. அந்தளவுக்கு நீங்கள் பண்ணுற ஒர்க் அது ரொம்ப ஹார்ட் ஒர்க். அதனால தான் உங்களால் ரொம்ப ஹாப்பியாக இருக்க முடியல. இப்போ நான் உங்ககிட்ட வந்துட்டோம்ல, இனி பாருங்கள் எல்லா டேஸுமே இந்த டேயோட டே தான். நான் உங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாப்பியாகவே வச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு ஜங்குக்கு அப்படியே ஸ்மைல் பண்ணபடி இப்படி அவரோட ஷோல்டரில் சாஞ்சிருக்க டேயோட ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு நிஜமாலுமா டெய்லியுமே எனக்கு டேயோட டேவா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஆமாம் டெய்லியுமே இந்த டேயோட டே தான் இனி என்று ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகி அப்படியே ஜங்குக்கோட தைஸில் உட்காந்துட்டு ஜங்குக்கோட சீக்ஸில் ஃபோர்கெட்டெல்லாம் கிஸ் பண்ணுறது இந்த மாதிரி கிஸ் பண்ணால் டையை மூவ் ஆன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுற பேபி பார்க் என்ன மாதிரி கிஸ் பண்ணிகிட்ருக்க அப்போ கிஸ் பண்ணக்கூடாது எதாக இருந்தாலும் ஹவுஸ்க்கு போனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே பிராடர் ஸ்டெல்லே தூக்குறப்படி காருக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி காருக்கு போவோம். ஜிமினா எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பான். அப்புறம் மாமும் டாடுமே நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி டேக்குக்கு 2 பேருமே ஹவுஸுக்கு கிளம்புற மூமெண்ட்டையும் தியா நோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணாலும் இந்த டைம் அவங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸாக ரொம்ப ஹாப்பியாக அவங்க டயத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி செம்ம காண்டிலே தியா அங்கேருந்து போனால் ஹவுஸில் நம்ம ஜிமினாவோட ரூமில் தான் நிற்கிறாரு. நின்றுக்கிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் வேகமாக நடக்கிறாரு, சிரிக்கிறாரு, ஜம்ப் பண்ணுறாரு. இந்த மாதிரி வினோதமாக பண்ணுறது எல்லாத்தையுமே ஜிமினா பெட்டில் உட்காந்தபடி பில்லோவை டைட்டாக ஹாக் பண்ணபடி பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டை பார்த்து ஷாக் ஆகிட்டுருக்காரு. 1 டே தானடா, அதுலேயும் கொஞ்சம் ஹவர்ஸ் தானடா ஏன் ஹயான் கூட வெளியே போனேன். என்னடா ஆச்சு என் மச்சானுக்கு? வினோதமாலாம் பண்ணுறானே, இவன் பண்ணுறதெல்லாம் பார்க்க சொல்ல எனக்கு ஹார்ட்டு வெளியே வந்து விழுந்துற போலுக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா நர்வஸ் இல்லை பெட்டில் உட்காந்தபடி பில்லோஸை ஹக் பண்ணபடியே நம்ம நோட் பண்ணோம். அப்படியே அங்கிட்ட இங்கிட்டும் ஜம்ப் பண்ணவர் கரெக்டாக ஜிமினா முன்னாடி வந்து ஜம்ப் பண்ணவும் பில்லோவை தூக்கி டேயோட ஃபேஸ்லேயே விட்டு எறிதாரு. என்னடா நினச்சிட்டு இருக்க நீ உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கடா? ஏன்டா இப்படி என்னை பயமுறுத்திட்டு இருக்க? வந்த நேரத்தில் இருந்து அங்கிட்ட இங்கிட்ட நடக்கிற, ஜம்ப் பண்ணுற, சிரிக்கிற, டே மச்சான் பேய்க்கு பிடிச்சிருச்சாடா உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்க, நான் எவ்வளோ கிளியராக இருக்கிறேன் பார்த்து அப்படி தெரியலையேடா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லவும் அது இல்லைடா, அது வந்து ஹாப்பினஸ். ஹாப்பினஸ் ஏன்டா இவ்வளோ வினோதமாக வியடாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்டேன். அது ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டூ ஸ்டெப் மூவ் ஆன் பண்ணியே பேசு. நீ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க. உன் ஹேண்ட்ஸு ஒரு இடத்துல ஒழுங்காக இல்லை. உன் லெக்கும் நார்மலாக ஃப்ளோரில் நிற்க மாட்டேங்குது. அங்கிட்ட இங்கிட்ட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன். நீ பிறகு என் ஹேண்ட்ஸை பிடிச்சேன்னு வச்சுக்கோ, ஏன் அப்படியே திருக்கி வளைச்சி உடச்சாலும் உடச்சிருவேடா. அப்படிலாம் பண்ண மாட்டடா.
நீ பண்ணுவடா, நீ பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். என்ன ஹாப்பி அதை தள்ளி நின்னே சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்மட்டே மார்னிங்லேருந்து ஜொங்கு கூட என்னெல்லாம் பண்ணாரோ அது அவ்வளோத்தையுமே ஜிமினா கிட்ட சொன்ன போதாதான் செஞ்சு வர காட்டுறாரு. இந்த மாதிரி காட்டுனா இதை பார்த்து ஜிமினா ரொம்ப ஹாப்பியாகி, அப்படியா மச்சான், என் ஹயாங் உங்ககிட்ட இந்த அளவுக்கு பேசினாரா, 2 பேரும் நல்லா டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணிங்களா, ஜாலியாக இருந்துச்சா, ஆமாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஹேண்ட்ஸை ரெண்டையும் விரிக்கிறாரு. இந்த மாதிரி விரிச்சா பக்கத்தில் வந்து ஜிமினாவோட சீக்ஸில் ஒரு ஸ்லாப் தான். ஏன்டா இப்படி என்ன அடித்த, நான் தான் அப்போவே சொன்னோம்லடா நீ நார்மலாகவே இல்லை, கண்டிப்பாக நீ என்னை டவுட் பண்ணுவேன்ட்டு ஒரு க்யூரியாசிட்டியில் அப்படியே உங்ககிட்ட வந்து நின்ன பற்றியா, என்ன சொல்லணும், அம்மா வலிக்குதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பெட்டில் போய் உட்காந்தேன். டே மச்சி சாரிடா, வேணும்னே நான் அடிப்பேனாடா அப்படிங்கிற மாதிரி கிட்ட வந்தா, நீ அடிப்படா நீ அடிப்ப, 2 ஸ்டெப் பேக் போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நிஜமாலும் மாட்டே ஹாப்பியாக டயத்தை ஸ்பெண்ட் பண்ணியா, செம்மையாக ஸ்பெண்ட் பண்ண தெரியுமா. அது மட்டும் இல்லை, இனி என்னோடய ஹஸ்பண்டை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கணும்னு திங்க் பண்ணிட்டேன். அதனால் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுற. என்னடா ஹெல்ப் பண்ணணும்னா உனக்கு உன் ஹஸ்பண்டை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு மார்னிங் 4 o'clock என்ன நீ எழுப்புற, எது அந்த டயத்தில் ஒன்று நான் எழுப்பணுமா, எதுக்குடா அந்த டயத்தில் எழுந்து நீ என்னடா பண்ண போகிற, ஹஸ்பண்டுக்கு குட் ஒய்ஃப் ஒர்க்கை பண்ணணும்ல. டே மச்சி அதெல்லாம் நமக்கு எக்ஸாம் டேஸ்லேயே செட் ஆகாது, இப்போ வேறு எழுந்துக்கணுங்கிறியே எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் திருவி கேள்வி கேட்கட்டுடா, 4 o'clock என்ன நீ எழுப்புற, கால் பண்ணி எழுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவோட ஃபோர்கிட்டில் வந்து லைட்டாக தட்டுறாரு, ஒரு வித்தியாசமாக தட்டுறாரு. இந்த மாதிரி தட்டிட்டு போனால் லூசு பைய, நான் தான் சொன்னேன்ல உன் ஹேண்ட்ஸு சும்மாவே இருக்காது, யாரையாவது அடிச்சுக்கிட்டே இருக்குன்ட்டு, வந்த நேரத்துலேருந்தே எனக்கு எவ்வளோ அடி அடிச்சுட்டு போயிட்டா மாதிரி, இருடா 4 o'clock போல் உன்னை நான் எழுப்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். எழுப்பாமல் மட்டும் இருந்து பாருடா, அப்புறம் இருக்கு பாரு உனக்கு அப்படிங்கிற மாதிரி ரூமுக்கு வெளியே போய் நின்று கட்டிக்கிட்டு அவரோட ரூமுக்குள்ளே போகிறாரு. இந்த மாதிரி போனால் ஜொங்குக்கு அப்படியே லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்க இந்த மூமெண்ட்டை நம்மகிட்ட நோட் பண்ணிவிட்டு, என்னோட ஹஸ்பண்ட் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ண மாதிரி தெரியுது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே போன வகத்தில் ஜிமினோட ரூம்க்குள்ளேன்றானா, ஆகா போன வகத்திலே வரானே, ஏதாவது பெரிய ப்ராப்ளம் போலக்கே, டே ஜிமினா எங்கேயாவது சீக்ரெட் ரூம் இந்த ரூமில் ரெடி பண்ணிவிடா, இவன் வந்தால் அந்த ரூமுக்குள்ளே போய் மறைகிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திங்க் பண்ணிவிட்டு பெட்டுக்கடியில் போய் படுத்துக்கிறாரு. இந்த மாதிரி படுத்துக்கிட்டா, என்ன இங்கே தானே ஜிமினா இருந்தான், அதுக்குள்ளே எங்கே போனான், இவன்ட்ட ஐடியாலாம் கேட்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பெட்டு பக்கத்தில் நிற்கிறாரு. ஆகா இவன் ஏதோ பிளான் பண்ணி தான் வந்திருக்கான், அதான் இங்கே வந்து கரெக்டாக நிற்கிறான், ஜிமினா அங்கே இருக்கிறத காட்டி கொடுத்துறாத, கண்டிப்பாக ஒன்று இன்றைக்கி டார்ச்சர் பண்ணியே கொண்டுருவான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஜிமினா பெட்டுக்கு அடியில் இருந்து படிக்கிட்டே நோட் பண்ணான். சரி எங்கேயும் போயிட்டான் உங்களுக்கு, நம்ம வந்த நேரத்துலேருந்து கொஞ்சம் அவனை டார்ச்சர் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதே வேகத்தில் நேராக கீழே இறங்கி போய் எனக்கு ஒரு சூப் ரெடி பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஜேக்கியோட மாம்கிட்ட கேட்கவும் அவங்களே ஏதோ சூப்பை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஜொங்குக்கு பிடிச்ச சூப் இருக்கும்ல அதை ப்ரிப்பேர் பண்ணி அப்படியே டேயோட ஹேண்ட்ஸில் கொடுத்தேன். அதை அப்படியே நேராக எடுத்து ஜொங்குக்கு பக்கத்தில் வந்து உட்காருது. இந்த மாதிரி உட்காந்தோம். சூப்போட ஸ்மெல் நம்ம ஜொங்குக்கு நல்லாவே வருது. இதை நோட் பண்ணிவிட்டு அப்படியே லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணபடி, கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணபடி நம்ம டேயை நோட் பண்ணுறாரு. என்னாச்சு ஹஸ்பண்ட், சூப்போட ஸ்மெல் லேப்டாப்பை தாண்டி வந்துச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்ன டைப் பண்ணுற, இல்லை நீங்கள் நம்ம பார்க்லேருந்து வந்த இடத்துலேருந்து எதுவுமே நீங்கள் சரியாக சாப்பிட்ல, நைட்டு 8 o'clock தாண்டிடுச்சு, ஆனால் பட் இப்போவும் நீங்கள் எதுவுமே எடுத்துக்கல, இந்த சூப் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி குடிச்சிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு பக்கத்தில் இருக்க டேபிளில், அவர் சோஃபாவில் உட்காந்துருந்தோன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க டேபிளில் நம்ம டேக் வந்துட்டு அந்த சூப் பவுலில் ஹேண்ட்ஸில் எடுத்தபடி ஊதி வர நம்ம ஜொங்கு கூட மௌத்துக்கிட்ட கொண்டு போகிறாரு. ஸ்கிப் பண்ணி குடிங்களா ப்ளீஸ், ஸ்கிப் பண்ணி குடிங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். டயாங் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இங்கே பாருங்கள் ஜொங்குக், நான் தான் சொன்னோம்ல இனி ஃபுல்லும் டேயோட டே தான், இந்த டேயாங்கோட டே தான், நான் சொல்கிறது தான் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மறுபடியும் ஸ்பூன் எடுத்து அதில் ஊட்டி ஜொங்கு கூட மவுட்டுகிட்ட வைக்கிறாரு. நீங்கள் கண்டிப்பாக குச்சி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இப்படி வைக்கவும் டே இந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணுற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜொங்குக்குமே அதை ஃபீட் பண்ணுறாரு.